ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஒரு ஆன்கோயிங் ட்ராமா பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர். நம்ம ஹீரோ வந்து அடாப்டட் சன் தான். ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பிரேக்கப் ஆயிருந்திருக்கும். நம்ம ஹீரோ மேல செம்ம காண்டா இருக்கா, நம்ம ஹீரோவும் செம்ம ரூடா இருக்கான். ரெண்டு பேத்துக்கு எப்படி செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ட்ராமாக்குள்ள போய் பார்க்கலாம். எடுத்தோடனே நம்ம ஹீரோ வந்து ஒரு கேஷினோல வந்து விளையாண்டுட்டு இருக்கான். ஹீரோ தான் ஜெயிக்கிறான். அப்ப சொல்றான், கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ வந்து ஜெயிச்சிட்டனா நீ கொடுத்த மணியை எடுத்துக்கணும், ஆனா நான் ஜெயிச்சிட்டனா அப்படின்னு இவன் சொல்றப்போ இந்த சமயம் வந்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் வந்து நோ. அவ வந்து என்ன பண்றான்னா அங்க இருக்க ஒரு டென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி அவளுடைய கார்ல வந்து கட்டிட்டு அவ காரை வந்து ரொம்ப ஸ்பீடா எடுத்துட்டு போறா. அந்த டென்ட் அப்படியே ரிமூவ் ஆயிடுது. ஹீரோ கூட விளையாண்ட அந்த ஆள் வந்து ஓகே சொல்லிடுறாரு. ஹீரோ திரும்ப ப்ளே பண்றப்போ நம்ம ஹீரோ தான் ஜெயிக்கிறான். அப்படியே வந்து போலீஸ் கிட்ட இருந்தா பிடிச்சு கொடுத்துட்றாரு. இதுதான் வந்து நம்ம ஹீரோவோட டீலிங் போல இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்க கெஷினோ ஓனர் வந்து ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். இந்த மாதிரி ஷென் நீ ரொம்ப தேங்க்ஸ் நீ பண்ண ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ என்ன பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றா, இது மாதிரி உனக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்போ இருக்க உன் புது ரிலேஷன்ஷிப்பை நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வைன் எடுத்து கொட்டிட்டு அவ கிளம்பிடுறான். கார்ல போய் உட்காந்துட்டு ஹீரோ தான் அனுப்பி வச்சிருப்பான் அந்த போட்டோவை. இவன் எதுக்கு என்ன பின்தொடர்றான் அப்படின்னா ஆளை வச்சு என்ன நோட்டம் போட்டுட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நியூஸை பார்க்குறா. யுன்ஃபி கம்பெனியோட அடுத்த சேர்மேன் வந்து ஷென் தான் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கம்பெனியும் கூட அந்த கம்பெனியை கையை விட்டு புகன விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா அப்ராட்லேருந்து சைனாக்கு. இது மாதிரி இங்கே ஹீரோ ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு பேரு பே. அந்த பொண்ணு கேட்குது, என்னோட வில்லா வந்து ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோ வந்து கீயை கொடுக்குறான் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக என் வில்லாக்கு அடிக்கடி வந்து என்னை விசிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத, உன் லிமிட்டில் நீ இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்படியே பேக்கு முகம் மாறி போகுது. இங்கே ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் சைனா வந்துட்டேன்னு சொல்கிறப்போ நேரடியாக உன்னோட பிரதர் கூட நீயே மோத போறியாடி அப்படின்னு கேட்டால் ஆமாடி என் கம்பெனி நான் டேக் ஓவர் பண்ண போகிறேன்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்படியே வந்து ஹீரோக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் பார்ட்டி நடக்குது. என்ன சிஇஓ ஆக போகிறதுனால அங்கே இருக்க பொண்ணுங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஹீரோ கூட யார் பார்ட்னராக ஆட போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அங்கே ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் நடக்குது. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோவும் பார்க்குறாங்க. நோ சொல்கிறா, உனக்கு வந்து ஃபயர் ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அதுதான் நான் உனக்கு ஃபயர் ஒர்க் சர்ப்ரைஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான், ஃபயர் ஒர்க்னா உனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு கூட தான் உன்னை சுத்தமாக பிடிக்காது, அதுக்கு என்ன செய்யறது, நான் வெறுக்கிற விஷயங்களை எப்பயுமே நான் வந்து வெறுத்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறப்போ அப்போ ஹீரோ வந்து பேயை கிஸ் பண்ணியிருப்பான். அங்கே வந்து ஃபயர் ஒர்க் நடந்திருக்கும். அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கு ஃபயர் ஒர்க் பிடிச்சிருக்காது. ஹீரோ அப்படியே சொல்கிறான், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறப்போ நீ இன்னமும் அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து என் பின்னாடி ஸ்பை வச்சு நான் என்ன பண்ணுறன்றதை நீ வேவு பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு என்னடா தேவை இருக்குது அப்படின்னு டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு நீ யாருன்னு சொன்னால் இது மாதிரி உன்னோட முதல் காதல் நான் தான், அது போக உன்னோட அண்ணனும், அதனால தான் நான் உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா, நீ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க, என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ கிடையாது, சுவி தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோக்கு கோவம் வருது. அப்படியே நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸாக பிடிச்சி எடுத்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, இது மாதிரி வந்து சுவி வந்து உன்னோட குட் ஃப்ரெண்டும் கூட இல்லை, அவனை உனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஜென் சொல்கிறான், இது மாதிரி நம்மளுக்குள்ள வந்து காதலும் வேண்டாம் வெறுப்பும் வேண்டாம் சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் முடியாது, என்கிட்ட பறிச்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து பிடுங்க தான் வந்திருக்கேன், இனிமேல் உனக்கு எப்படி ப்ராப்ளம் கொடுக்குறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோயின் ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டா. ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்த்து சிரிச்சுட்டே கிளம்புறப்போ போடா போய் பிரச்சனையை போய் சால்வ் பண்ணு, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹீரோயின் நக்கலா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இங்கே வந்து அப்பா பயங்கரமாக திட்டுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி டான்ஸ் பண்ணுவீங்க, கப்புள்ஸ் டான்ஸ் பண்ணுற இடத்துல எப்படி வந்து உன் தங்கச்சியோட நீ டான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட கேட்டா, இது மாதிரி அவன் ஒன்று என்னோட அண்ணன் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி விடுங்கப்பா, இவ பண்ணி வச்ச ப்ராப்ளத்தை நான் சரி பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறப்போ நான் ஒன்றும் அன்வான்டான ப்ராப்ளம் பண்ணல, யுஃபிக்கு எப்படியும் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல தான் நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்போ அப்பா சொல்கிறாரு, உனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, நீ தேவையில்லாத ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி வச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ அம்மா எங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறா. கொஞ்சம் தடுமாறிட்டு அம்மா வந்து அவள் ஃபேமிலியை பார்க்க போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே ஹீரோ கேட்குறான், பல வருஷத்துக்கு அப்புறம் என்ன பார்க்குறேன், எதுக்காக என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எப்பயுமே உன் மேலே கோவமாக தாண்டா இருப்பேன், ஏன்னா நீ வந்து சேர்மன் ஆறுது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. ஹீரோயினோட அப்பா பேரு சூ. அங்கிள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஐட்டம் கேட்டார், இந்த மாதிரி ஹோட்டலுக்கு நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறப்போ விளக்காரம் வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் நினைக்கிறேன் எங்கள் அப்பா பேரை வச்சு ஏதோ தப்பாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோ ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இதை வாட்ச் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா அவங்க அப்பா தான் யார் கூட தப்பாக இருக்கார் பே கூட. இதை பார்த்துட்டு பே கூட நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம பேவும் நம்ம ஹீரோவும் கிஸ் பண்ணிட்டு இருக்கதை ஹீரோயின் பார்த்துருப்பாங்க. இப்போ கரண்ட்டில் வந்து ஹீரோயின் அப்படியே வெளியே வந்துட்டு பதட்டமாக நிற்கிறான். இது எப்படி வந்து நம்ம அப்பா உள்ளே போக சாத்தியமாச்சு, ஹீரோ தானே உள்ளே போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கப்போ உள்ளக்க போய் ஃபோட்டோஸ் எடுத்து அம்மாவுக்கு சென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. அங்கே போய் வீடியோலாம் எடுத்ததுக்கு பார்த்து பே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கா. இது மாதிரி எவ்வளோ தெரிந்து எங்கள் அப்பாவை செடியூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்போ ஹீரோயின் கண்ணத்தில்
ஒளிச்சுன்னு ஒண்ணு வச்சுட்டு, பே வந்து ஃபோன வாங்கிட்டு அந்த வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோயின் அடிச்சிருக்கவே மாட்டா. ஆனா, இவ அடிச்ச மாரி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. டக்குனு ஹீரோயினோட அப்பா வந்துட்டு, "எவ்ளோ தைரியம் இருந்தா அவள அடிச்சிட்டு இருப்ப விடுன்னு" சொல்லிட்டு எல்லாரும் வந்து தடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து, "ஏன்பா என்ன தடுத்துட்டு இருக்கீங்க? எங்க அம்மாக்கு நீங்க எவ்ளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சமாவது சரியா?" அப்படின்னு சொல்றப்போ, "உங்க அம்மாவும் நானும் டிவோர்ஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு" அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோயின் ஹீரோவ திரும்பி பார்க்குறப்போ, "ஆமா, அம்மா தான் உன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்ட்டாங்க" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படியே அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு, "இது மாரி ஒரு நிமிஷம் நில்லு, எங்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டுட்டு இருக்கான். "என்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட எதுக்குடா எங்க அப்பா கூட சேர்த்து ஒண்ணு சேர்த்து வச்சிருக்க? உன் பிளான் தான் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு ஏதோ பிளான் இருக்கு. "எவ்ளோ தைரியம் தான் எங்க அம்மா உன்ன வளர்த்துருப்பாங்க. கொஞ்சம் கூட நன்றி இல்லாம 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிருக்கு. இதுக்கு நீ தான் காரணமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. "உனக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு இருந்தா தானடா எல்லாம் தெரியும்" அப்படின்னு சொல்றப்போ, 5 வருஷத்துக்கு முன்னாடி என் மூஞ்சிய பார்க்க முடியாம தான் நீ அப்ராட் ஓடி போன. அதனால தான் இப்படி நடந்துச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். "உனக்கு ஃபேமிலின்றது ஒண்ணு கிடையாது. எங்க அப்பா, அம்மா தான் உன்ன தத்தெடுத்து வளர்த்தாங்க. உனக்கு வந்து இழப்புனா என்னன்னே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றப்போ, ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே சிரிச்சுட்டு, "ஆமா, உங்க குடும்பம் 2ஆ பிரிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கோவம் வந்து கன்னத்திலே ஒண்ணு வைக்கிறா. "எவ்ளோ தைரியம் தான் நீ இப்படி பேசுவ?" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீ ஹீரோவும் ரொம்ப பொறுமையா இருக்கான். திரும்ப திரும்ப ஹீரோயின் அடிக்க வரப்போ, ஹீரோ கைய பிடிச்சிடுறான். ஹீரோயின் சொல்றா, "எனக்கு ஹர்ட் ஆவுது. எதுக்காக என்ன ஹர்ட் பண்றேன்னு" சொல்றப்போ, "இனிமே மூஞ்சிலே முழிக்காத. நான் உன்ன மன்னிக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு இவ கோவமா போறப்போ, ஒரு கார் இடிக்க வருது. அப்ப நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயின வந்து காப்பாத்துறான். அப்படியே ஃபிளாஷ்பேக்ல சின்ன வயசுல இதான் நடந்திருக்கும். நம்ம ஹீரோயின் மேல ஏதோ விழுக போய், நம்ம ஹீரோ மேல அது விழுந்துடும். ஹீரோ தான் எல்லா டைமும் ஹீரோயின காப்பாத்திருப்பான். என்ன விடுடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு அப்படியே போறா. ஹீரோனுக்கு என்னடி ஆச்சுன்னு கேட்கறது கூட காதுல வாங்கல. எங்க அம்மாக்கு கால் பண்ணா நாட் ரீச்சபிள். டைரக்ட்டா அம்மாவ தேடி கிளம்பிடுறா. இங்க ஹீரோ வந்து அப்படியே கண்ணாடிய பார்த்துட்டு, "ஹீரோயின் ஃபேமிலின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா?" அப்படின்னு கேட்டது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அவன் ரொம்ப கோவமாறா. இங்க ஹீரோயின் போய் எங்க அம்மாவ பார்த்துட்டு ஹக் பண்ணிட்டு, "அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா கூட டைவர்ஸ் வாங்கினது எனக்கு நல்லாவே தெரியுமா? என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அம்மா அழுகுறாங்க. "ரொம்ப வருஷமாவே உங்க அப்பா என் பின்னாடி இருந்து என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அவர் பேர்ல மாத்திட்டு இருந்தது எனக்கு தெரியவே தெரியாதும்மா. திடுதிப்புன்னு ஒரு நாள் வந்து நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா அழுகுறாங்க. ஹீரோயின் கண்ண தொடச்சு விட்டு அழுகாதம்மான்னு சொல்றப்போ, "இதுல உனக்கு நெறைய ப்ளஸ் இருக்குமா. கிராண்ட்மா வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி நீ கௌரியா வந்து உனக்கு வந்து யுன்ஃபியோட பாதி ஷேர் வந்து குடுக்கணும்னு வந்து லீகலா எழுதிட்டாங்க. அதனால உனக்கு பிரச்சனை இல்ல. அப்பா கூட சண்ட போடாதன்னு" சொல்றாங்க. ஹீரோயின் கால்ல வந்தோனே எங்க அம்மாவ வந்து எவ்வளோ தைரியம் தான் கிராமத்துல ஒரு வீட்ட குடுத்து எங்க அம்மாவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்டா நீங்க அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க? அவங்க சொத்தெல்லாம் புடுங்கிட்டீங்கன்னு சொல்றப்போ, "இது மாரி அதெல்லாம் விட்டுருங்க. இது மாரி ஹீரோக்கும், இது மாரி பேக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இங்க ஹீரோக்கு ரொம்ப பதறுது. ஏதோ காரணமா தான் இருக்காங்க போல இருக்கு. ஹீரோயினே அந்த டாபிக்க தவிர்த்துட்டு, "விடுங்க எனக்கு யுன்ஃபீல வந்து ஒரு பதவி குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அப்பா சொல்றாரு, "அது மட்டும் முடியவே முடியாது" அப்படின்னு சொல்றப்போ, இது மாரி வந்து "எனக்கு எப்படி அந்த கம்பெனிக்குள்ள போறதுன்றது எனக்கே தெரியும்னு" சொல்றப்போ, அப்பா கிட்டயே சவால் விடுறியா? சரி நீ வந்து தனி கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறல்ல, உன் கிரெடிட் கார்ட வச்சுட்டு போ. போய் நீயே சம்பாரிச்சு நீயே வாழ்ந்துக்கோன்னு சொல்றப்போ, ஹீரோயின் கிரெடிட் கார்ட வச்சுட்டு போயிடுறா. இத மாரி ஹீரோவ கேட்கிறா, "எதுக்குப்பா அவள இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்கன்னு" சொல்றப்போ, "விடுடா, நல்லா பட்டு திருந்தினா தான்டா அவளுக்கு அறிவு வரும். இல்லன்னா அறிவு வராது" அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினோட அம்மா கால் பண்ணி, "இது மாரி ஹீரோயின் கால் எடுக்க மாட்டுக்காடா, பயமா இருக்கு. இப்ப என்னன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க ஹீரோ ஹீரோயின தேட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அப்படியே பீச் ஓரமா போறப்போ, ஒரு ஃபேமிலி ரொம்ப அழகா சந்தோஷமா இருக்காங்க. அத பார்த்துட்டு சின்ன வயசுல அவங்க சந்தோஷமா இருந்ததெல்லாம் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. இங்க ஹீரோ வந்து இன்னமும் ஹீரோயின தேடிட்டே தான் இருக்கான். அப்படியே ஹீரோயின் நடந்து போறப்போ ஸ்லிப் ஆயி விழுந்துடுறா. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா வந்து பே வந்து நிக்கிறா. நின்னுட்டு இத மாரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. "எதுக்காக வந்து என் கண்ணு முன்னாடி வர?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறப்போ, "என்கிட்ட இருந்த ஷென்னையும் எடுத்துக்கிட்டேன், எங்க அப்பாவையும் எடுத்துக்கிட்டேன். உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு, "என்ன செய்றது? 2 பசங்களும் என் பின்னாடி தான் சுத்துறாங்க. 2 பேரும் நான் விட்டே குடுக்க மாட்டேன். எனக்கானவங்க தான் 2 பேரும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "உனக்கு அசிங்கமாவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறா. "கண்டிப்பா எனக்கு அசிங்கமா இல்ல. என்கிட்ட இருக்க திறமைகள வச்சு நான் 2 பேரையும் என் கைக்குள்ள வச்சிருக்கேன். இதுல என்ன அசிங்கப்படுறதுக்கு இருக்கணும் சொல்லு. கூடிய சீக்கிரம் நீ என்ன அம்மான்னு வேற கூப்பிடணும். அதுக்கு நீ தயாரா இரு" அப்படின்னு சொல்றப்போ, "உன்னை எவன்டி அம்மா கூப்பிடுவான்னு" சொல்லிட்டு இவ அடிக்க போறா. "இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. டைம் எடுத்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பாரு. அப்பயே உனக்கு புரியும்" அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அம்மா கிட்ட பேசுனத யோசிச்சு பார்க்குறா. அம்மாட்ட கேட்டிருப்பா, "அம்மா ஹீரோ தான் வந்து இந்த மாரி நம்ம குடும்பத்த பிரேக் பண்ணானா? உங்களுக்கும் அப்பாவுக்கும் டைவர்ஸ் ஆச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்டா. "இல்லம்மா நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. அப்பா வந்து டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே குடுக்கல. ஹீரோ தான் எனக்கு இந்த வீட்டையே வாங்கி குடுத்தான்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கப்போ, ஹீரோயின் கால்ல அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கான். இங்க ஹீரோயின் வந்து போடா போடான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அப்படியே ஸ்லிப் ஆயி 2 பேர் விழுகுறதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. இந்த ட்ராமால வந்து காப்பிரைட் இருக்கு. இத தெரிஞ்சு எந்த தைரியத்துல நான் கொண்டு வந்தேனே தெரியல. ட்ராமாவுடைய பேர நம்ம மென்ஷன் பண்ணாமயே பார்க்கலாம். யாருக்காவது தெரிஞ்சா கூட தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லிடாதீங்க. பேர் என்னன்னும் கேட்காதீங்க. சரி எந்த அளவுக்கு எபிசோட் வந்து காப்பிரைட் இல்லாம போகுதுன்னு பார்க்கலாம்.